ஹாய் காய்ஸ், நான் கொடைக்கானல்ல பேசுகிறேன். சில்லி பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றிட்டு வேற சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி பரோட்டாவுக்கு போட்டிருக்கணும். ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு சுவையான சில்லி பரோட்டா ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி செஞ்சேன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் கொடைக்கானல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் எந்த ஊருன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை சுட வச்சுக்கணுங்க. சுட வச்சுட்டு அந்த சில்லி அந்த இது இருக்குல்ல, சில்லி பரோட்டாவை நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு அதை உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கணும். நான் ஒரு தக்காளி ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு நம்ம பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விடணும். ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஆனியன் 2 நிமிஷம் வேக வைக்கணும். உப்பு போடணும், வடிக்கணும். தேவையான பொருள்லாம் வெட்டி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, காய்ச்சமு, கேப்சிகம் தட்டியை வச்சுக்கணும். சூடானிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் போடணும். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா ப்ரௌன் கலர் வந்தோட்டி இஞ்சி பூண்டு மிக்சியில் அடிச்சுக்காங்க. எங்கள் வீட்டில் மிக்சி இல்லாதனால நான் உரலில் தட்டிக்கிறேன். நல்லா தட்டிக்கணும். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தென் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பரோட்டாவை வேக வச்சோல்ல, அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக விட்டோன்னா அது குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி இருக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும் மக்களே. வதக்கிட்டு அந்த சூர்யா சில்லி பரோட்டாவில் ஒரு பொடி கொடுத்துருப்பாங்க உள்ள பாக்கெட்டில். அதை